என் அன்பார்ந்த உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். இன்று நாம் எடுத்திருக்கும் தலைப்பு நீரின்றி அமையாத உலகு. கிராமப்புறங்களில் 850 டிஎம்சி தண்ணீர் சேமிக்கப்படுது. ஆனால் அந்த தண்ணிகளை வேஸ்ட்டாக நம்ம கொண்டு போய் கடலில் கலக்கிறோம். இப்போது எங்களோட பகுதியில் மலையிலேருந்து வர தண்ணியை நாங்கள் ஆற்றில் போக விடுறதுனால அது எல்லாமே சேர்ந்து போய் ஒரு இடத்துல நிற்கிது. அது எந்த இடம் அப்படின்னா, நம்ம அன்னமங்கலத்தில் இருக்க ஒரு டேம், கொற்றவை டேமில் போய் சேர்ந்து நிற்கிது. கொற்றவை ஏரி எவ்வளோ பெருசுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே இருந்து போகிற தண்ணிகள்லாம் அங்கே சேமிக்கப்படுது. ஆனால் அங்கேருந்து போகிற தண்ணிகளில் எந்த ஒரு விவசாயிக்கும் நல்லது நடக்கலை. ஏன்னா அந்த ஆறு வழியிற போது மட்டும்தான் அந்த தண்ணி திறந்து விடப்படுது. அப்படிங்கும் போது விவசாயத்துக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? இன்றைக்கி ஆதி காலத்தில் குறிஞ்சியிலேருந்து முல்லைக்கு தான் தண்ணி கிடச்சிச்சு. குறிஞ்சி நிலத்தில் வானம் பார்த்த பூமி அப்படின்றது என்னென்னா, ஆதி காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. இந்த குறிஞ்சி நிலத்தில் பெய்கிற மலைகள் தான் ஆறாக உருவாகி அந்த ஆறில் இருந்து தான் நமக்கு சோறு கிடைக்கிது அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த குறிஞ்சி நிலத்தில் பெய்கிற மலையில் வர தண்ணி நீர்வீழ்ச்சியாக நீர்வீழ்ச்சி ஓடையில் கலந்து அந்த ஓடை மூலயமா நம்ம தேக்கி வைக்கிறதுனால கிணற்று நீர் பாசனம் அதிகமாகுது. அப்படி அதிகமாகிறதுனால முப்போகமும் விளையிற பூமியாக நம்ம பூமி மாறப்படுது. இது மாறப்படுறதுனால தான் நம்மளால் முப்போகமும் வெள்ளாமை பண்ண முடியுது. அந்த வெள்ளாமையை வச்சு தான் ஒரு விவசாயி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறாங்க. இந்த நீர் இல்லை அப்படின்னா அந்த விவசாயிக்கு முப்போகமும் விளைய வாய்ப்பு இல்லை. அவங்களோட பொருளாதாரம் உயராது, அப்படியே தான் இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி கடனாளியாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு விவசாயியும் பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய காரு இது எதுவுமே வச்சுருக்கிறது இல்லை. நார்மல் ஒரு ஓட்டு வீடில் இருக்க விவசாயி தான் இருக்காங்க. இன்றைக்கும் மலைகள்லேருந்து வர நீரை தேக்கி வைக்கிற ஓடைகள் சரியாக இல்லை. ஓடைகள் வெறும் பில்லுமா அணை கட்டி வச்சா அந்த கல்லை மட்டும் தடுத்து வைக்கிறாங்க. அந்த தண்ணி வேகனாக வரும்போது அந்த கல்லை அடிச்சுட்டு போகிறதுனால அந்த தண்ணி அங்கே நிற்கல. அதனால் கிணத்து நீர் பாசனம் அதிகமாகலை. அப்படி அதிகமாகாத போது என்ன நடக்கும் அப்படின்னா, கிணத்தடி நீர் அதிகமாகாது, அப்படியே தான் இருக்கும். அப்போது வெள்ளாமை பண்ணுற டைமில் தண்ணீர் இருக்காது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். அப்படி பற்றாக்குறை ஏற்படுறதுனால மக்கள் அந்த ஒரு வெள்ளாமை எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை இந்த ஆளும் அரசாங்கம் பார்த்து இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விவசாயியோட கோரிக்கை. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இன்ன வரையும் எதையுமே செவி கொடுத்து கேட்கல. அவங்க படிப்பகத்தையும் மூடிட்டு குடிப்பகம் திறக்க தான் பார்க்குறாங்க என்று சொல்லிட்டு குடிமக்களாக்க தான் பார்க்குறாங்க. குடிக்கு அடிமையாகனா ஒரு கிராமத்தில் இருக்க மக்களால் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டவே முடியாது. அப்படியேப்பட்ட பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி.